இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது 4.25 சென்ட் இடத்துல கட்டப்பட்ட 2 பிஹெச்கே வீடு கிடையாதுங்க, 3 பிஹெச்கே வீடு. ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இந்த வீட்டோட பிளான் அமைஞ்சிருக்கு. 16க்கு 20ன்னு ஒரு பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்கு. எல்லாத்துக்குமே அட்டாச்டு பாத்ரூமோட. அது போக தனியாக ஒரு பூஜை ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக ஒரு அவுட்டர் பாத்ரூம் இந்த வீட்டுக்கு இருக்கு. பக்க வாஸ்துவோட இந்த வீடு நேஷனல் ஹைவேல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீட்டை சுத்தி நிறைய வீடுகள் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியால இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஃபுல் வீடியோக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை எப்படி எல்லாம் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது. 4.25 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கட்டப்பட்ட ஒரு 3 பிஹெச்கே வீடு. ஒரு ஃபேமிலி ஒரு வீடு வாங்குறாங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி இந்த வீட்டோட பிளான் அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 3 பெட்ரூம்ஸ் கொடுத்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக் கிரே, சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டு, ஸ்ட்ரைப் டிசைன்ஸு, சிஎன்சி லேசிக்கிட்ட ஒர்க்கு, ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி எலிவேஷன் டிசைன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப் இருக்குது, நடந்து வர்றதுக்காக ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த வீட்டை சுற்றியுமே பார்க்க முடியும். கம்ப்ளீட்டான ரெசிடென்ஷியல் ஏரியா. இந்த வீட்டு பக்கத்துலேயே எல்லாம் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷனில் எல்லாரும் எடுத்துட்டாங்க. நம்மளும் டேக்ஸ் பே பண்ணிட்டோம்னு எடுத்துக்கலாம். இந்த கேட் ஓப்பன் பண்ணி இந்த பார்க்கிங் ஏரியா பார்த்தலாம். இந்த வீட்டுக்கான கேட் வந்து சிஎன்சி லேசிக்கிட்ட ஒர்க்கோட ஃபோல்டபுள் டைப்பில் ஹெவியான மெட்டல் கேட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்ததும் 24க்கு 12ங்கிற அளவில் நல்ல லென்த்தான வீட்டோட போர்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் டிசைனில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு வந்து அந்த கோல்டன் பீடிங் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே லே பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கில் இருக்கிற வால்ஸ் ஃபுல்லாமே சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. இது வந்து வீட்டுக்கான இபி மீட்டர் பாக்ஸ்க்கான அந்த செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போர்டு மோட்டருக்கான சுவிட்சு, இபி மோட்டருக்கான சுவிட்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து போர்ட்டிகோலேயே இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்குங்க. அந்த கடைசியில் வந்து ஜலமொழியில் வீட்டுக்கான போர்வெல் போட்டிருக்காங்க. அதை நம்ம கடைசியாக பார்த்துடலாம். இது வந்து வீட்டுக்கான மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் லுக்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 2 ஸ்டெப் அமைச்சு கொடுத்தா அதில் கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட்டு, டோர் சுற்றியுமே பார்டர் டிசைன்ஸில் கிரானைட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. டிசைனர் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தலாம். சைட் வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க. வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட அளவு 21க்கு 16ங்க. நல்லா பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட லிவிங் ஹால். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட் இருக்குது. அப்புறம் பெயிண்டிங் ஒர்க்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி அட்டகாசமாக சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பக்கத்துலேயே பெரிய பெரிய உடன் விண்டோஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக மல்டிமீடியா டிவி யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. லூவர் பேனல் டிசைன்ஸு, சாண்டில் வித் ப்ரௌன் கலர் தீமில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் 2 பக்கமே வச்சுக்கிற மாதிரி டிவி யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் நல்லா வெளிச்சமாக பிரகாசமாக இருக்குது, ஸ்பேசிஸாகவும் இருக்குங்க. இந்த லிவிங் ஹால்லையே கிழக்க பார்த்த மாதிரி ஒரு பூஜை ரூமும் இருக்குது. இதுதான் அந்த பூஜை ரூமோட டோர். டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உடன் டோராக மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த பூஜை ரூமோட அளவு 4க்கு 4ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. கிழக்க பார்த்த மாதிரி இருக்குது. சீலிங்கில் சின்ன ஸ்பாட் லைட்டு, அது போக கிரானைட் ஷெல்ஃப் 2 கொடுத்துருக்காங்க. பூஜா ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அடுத்தது நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தலாம். ஹாலுக்கு பேக் சைடில் இருக்குது. அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங்கை 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரானே நம்ம டைனிங் ஏரியா பார்க்குறோம். கார்னரில் வந்து செராமிக் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டி வச்சுருக்காங்க. வெளிச்சதுக்காக ஒரு உடன் விண்டோஸ் இருக்குது. அது போக ஸ்லைடிங் டைப்பில் கிளாஸ் டோரெலாம் கொடுத்து ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லெண்டர் லெவலில் RCC லேப்ட் இருக்குது. அங்கேயும் லேப்டுக்கான ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க்கில் செஞ்சுருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஆரம்பித்து அந்த விண்டோவில் ஆரம்பித்து நம்ம கிச்சனோட வால் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்லேருந்து சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே இந்த மாதிரி டைல்ஸை உபயோகப்படுத்தியிருக்காங்க. டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில். கவுண்டர் டாப் வந்து யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் கொடுத்துருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட. அதே மாதிரி சாண்டில் வித் ப்ரௌன் கலர் தீமில் இந்த மாடலர் கிச்சன் ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. கட்லரி யூனிட்டு, ஆயில் ப்ளோ ட்ரே, இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்லாம் செஞ்சுருக்காங்க. சிங்க் வந்து SSTயில் அமைஞ்சிருக்கு. நல்ல தண்ணிக்கு போர் வாட்டருக்கு 2 டேப் கொடுத்துருக்காங்க. அது போக ஆர்வம் அடிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. கிச்சனுமே நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. 1 2 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. 3மே உடன் விண்டோஸ் தான். அது போக இங்கே வந்து ஒரு டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு டால் கேபினெட் இருக்குது. அது போக ஒரு வால் கேபினெட் இருக்குங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ் எல்லாமே வெளிச்சமாக தான் இருக்குது. நிறைய விண்டோஸ் கொடுத்துருக்கறனால இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இன்டர்னல் டோர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிசைன்ஸான
ரெடிமேட் ப்ளஸ் டைப் உடன் டோர் தான் அந்த பெட்ரூமோட டோர்ஸ்க்கு எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். உள்ளே வந்ததும் இங்கே வந்து நம்ம பார்க்குறது 10க்கு 16 இருக்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமே நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. 16 அடிக்குமே RCC லேப்டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. வால் ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டி வச்சிருக்காங்க. ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 4.5 அளவில் அமைஞ்சிருக்கு. டார்க் பேட்டர்னில் ஆன்டிஸ்கி டைல்ஸு, டார்க் வித் லைட் கலர் பேட்டர்னில் கிளாஸி ஃபினிஷிங்கில் 2 லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. அப்போ ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் கிளாசட் இதெல்லாமே பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்துலாம். அதுபோக தேர்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அங்கே இருக்குது. இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமுக்கான டோருங்க. இதுவுமே ஸ்ட்ராங்கான உடன் டோர் தான் மாட்டியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 10க்கு 10ங்கிற அளவில் இந்த செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இங்கே வெளிச்சதுக்காக 2 உடன் விண்டோஸு, கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு, 2 லெவல் RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு இருக்குது. போக ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இந்த கிட்ஸ் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 10க்கு 10ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதுவுமே 5க்கு 4.5 அளவில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்த மாதிரியே ஃப்ளோரிங் டார்க் கலர் லேண்டிஸ்கே டைல்ஸு, வாலுக்கு வந்து டார்க் வித் லைட் கலரில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டர் லெவல் வரைக்கும் வெஸ்டர்ன் கிளாசட் இருக்குது. பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது வீட்டோட தேர்ட் பெட்ரூமையும் பார்த்துடலாம். டோர் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோமா 10க்கு 16. இதுவுமே நல்லா வெளிச்சமாக இருக்குது. 2 உடன் விண்டோஸ் இருக்குது. ஆரஞ்சு வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில், கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. 2 லெவலில் RCC லேப்ட் இருக்குங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் 7க்கு 4ங்கிற அளவில் பெரிய அட்டாச்டு பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் தான் இங்கேயும் மாட்டி வச்சுருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஷவர் யூனிட் இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. அது போக இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு அவுட்ரு பாத்ரூம் இருக்குது. நம்ம போர்ட்டிக்கோவில் வந்தோம் இல்லைங்க, அதுவே பக்கத்தில் செட்பேக் ஏரியாவில் நம்ம கடைசியில் போயிட்டோம்னா வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூமாக பார்த்துடலாம். அது போக டெரஸ் போகிற மாதிரி அங்கேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமொழியில் இங்கே வந்து போர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு 6க்கு 6ங்கிற அளவில் இண்டியன் கிளாசட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது இந்த அட்டாச்ட் அவுட்ரு பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். வெளியில் வந்து இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டோட டெரஸ் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ஸ்டெப்ஸுங்க. சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. MS ஸ்டீலில் கிரில்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே இந்த மாதிரி டெரக்கோட்டா பெயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து 70 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கான பில்டர். டெரஸ் வந்ததும் இந்த வீட்டில் ஃபுல்லாமே பார்க்க முடியும். துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, 2 சின்டெக்ஸ் காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தாங்க. பில்லர்ஸ் அண்ட் காலம்ஸ் கொடுத்து அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீமோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்கள். இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.